வெல்கம் டு மீனோஸ் vlog. இது வந்து நேத்தோட கண்டினியூஷன் vlog தான். கசின்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரே இடம். ஸோ நானும் ஸ்டே பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து பொடி தோசை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அண்ணா போய் வாங்கிட்டு வந்து எனக்கு அழகாக போட்டு கொடுத்தாங்க. லிட்டரலி தட் ஃபீல்ஸ் லைக் ஹெவன். நெக்ஸ்ட் டே மதியம் ஒரு 3 o'clock போல் அத்திப்பேட்டிலேருந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்து சாமி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிளம்பும்போது எல்லா சாமிக்கும் வந்து இந்த வருஷம் பத்திரமா போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்கன்னு மிஸ்ஸையும் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கும் ட்ரெயின் வரத்துக்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு டைமிங். எங்கே தான் மிஸ் பண்ணிவிடுவோமோ நினச்சி ரொம்பவே ஆனால் பயந்து. பட் ஃபைனலாக வி கேட்ச் தட் ட்ரெயின். எனக்கு வந்து ட்ரெயின் ட்ராவலிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பட் நான் மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ண மாட்டேன் ட்ரெயினில். பிகாஸ் எனக்கு வந்து காலேஜ் ரூட்டுமே வந்து ட்ரெயினில் கிடையாது. மெட்ரோ தான் போனால் வந்தால் வழி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மேடம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரெயினில் வந்து வராங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அதுவும் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் அவங்க சைஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு கிடச்சிட்டாங்க. ஒரே ஜாலி தான். ஒரு 6:20 போல் கரெக்டாக நான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். வந்து எப்பவும் போல் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ஃப்ளாஸ்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வரதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா மோஸ்ட்டாக வேலை எல்லாமே முடிச்சு வச்சுட்டாங்க. ஸோ நான் வந்து சாமிக்கு பூ போட்டு விளக்கேற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டெப்ஸில் இருக்க எல்லா சாமிக்குமே வந்து டெய்லி வந்து அந்த ஃப்ளார் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து நேற்று வச்ச பூவெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். டெய்லியுமே புதுசாக பூ மாற்றினா தான் வந்து கொலு பார்க்கவே அழகாக இருக்கும். அண்ட் இன்னொரு சைடில் வந்து என் தம்பி புது பூவெல்லாம் வந்து ஒரு சாமிக்கும் வச்சுட்டு இருந்தான். அவனுக்கு வைக்க தெரியலனாலும் இந்த ஏஜில் அவன் வந்து ஹெல்ப் பண்ணணுன்ற தாட்டில் முன் வரதே வந்து பெரிய விஷயம். ஸோ நான் அவனை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு அவனுக்கு எட்டுற வரைக்கும் அவன் வச்சுட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் அவனுக்கு எட்டாமல் மேலே இருக்க சாமிக்கெலாம் வந்து நான் வச்சு பூ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. கொலு வந்து நைட்டு வரைக்கும் இருக்கிறது. ஸோ நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். லைக் நாளைக்கெலாம் எல்லோரும் இருக்க மாட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சாமிக்கு நாங்கள் வச்ச பிரசாதம் குழி பணியாரமும் கருப்பு கடலையும் வெளியிலேருந்து ஒருத்தவங்க வேண்டிக்கிட்டு அவங்க வந்து பிரிஞ்சி கொண்டு வந்தாங்க. வீட்டில் வந்திருந்தவங்களதில் ஒருத்தவங்க வந்து இந்த சாமிக்கு இந்த மஞ்சள் கிழங்கு மாலை போடணுன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க இதில் இதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுமே ஹாப்பி இதை போட்டதுக்கப்புறம். ஓரளவுக்கு சாமி வேலை எல்லாமே முடிஞ்சது. ஸோ விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டே இருந்தோம். லைனாக ஒருத்தவங்க வந்துகிட்டே இருந்தாங்க. எப்பவும் போல் சாமிக்கு விளக்கேற்றி ஆர்த்தி காமிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி நவராத்திரியோட லாஸ்ட் டேக்கு முன்னாள் பூஜை. ஸோ வந்து ஜஸ்ட் திரும்பி பார்க்கும்போது இப்போ தான் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 11 days கம்ப்ளீட்டடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. டைம் எவ்வளோ சீக்கிரம் போடுது அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு. எப்போயுமே ஒரு வருஷத்தில் 3 வீட்டு கொலு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இது வரைக்கும் 2 தான் பார்த்துருந்தேன். கடைசியாக வந்து போனது இவங்க வீடு தான். இது ஒரு பாட்டியோட வீடு. இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் யூடியூப்பில் போடுறேன். எல்லாருமே போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவங்க வந்து ஒரு வயசான பாட்டி தான். அவங்களுக்கு சப்போர்ட்க்கு யாருமே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரே ஆளாக தனியாக வந்து இவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னா இது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.